ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி யூகேவோட ஸ்கூல் அட்மிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா யூகே ஸ்கூல் அட்மிஷன் சொன்னோடனே ஏதோ ரோட்டை கட்டுறான்றது நினச்சிக்காதீங்க. நான் இப்போ என் பொண்ணை ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு ஸ்கூல் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணேன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூகேவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடு எடுக்கணும். அது நீங்கள் ரெண்டடோ ஷேர்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும். இப்போ என்னென்னா நான் மான்செஸ்டருங்கிற லொக்கேஷனில் இருக்கேன். இங்கே ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தேன். வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு இங்கே ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு நம்ம ஊரில் சொல்கிறோம்ல, ஸோ இங்கேயும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு வீட்டோட ரெண்டல் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணுன்றது ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் உங்களோட கான்ட்ராக்டர்ஸ், அதாவது ஹவுஸ் ஓனர்கிட்ட டைரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. 90% ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வீடெல்லாம் வாங்க முடியும் ரெண்ட்டுக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் கவுன்சில் டேக்ஸ் அப்ளை பண்ணி கவுன்சில் டேக்ஸுங்கிற இன்னொரு ஃபார்ம் வாங்கணும். இப்போ கவுன்சில் டேக்ஸுங்கிறது அது தனி ப்ரொசீஜர், அதையும் சொல்கிறேன். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்கின பிறகு நீங்கள் எந்த கவுன்சிலில், அதாவது ஒரு ஊர்லேயும் ஒரு ஏரியாலையும் கவுன்சில்னு சொல்லி இங்கே பிரிச்சுருவாங்க. இப்போ மான்செஸ்டரில் ட்ரஃபோர்ட் கவுன்சில் இருக்கும், மான்செஸ்டர் கவுன்சில் இருக்கும், அப்புறம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கவுன்சில்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட கவுன்சில் எது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வீடு வாடகைக்கு எடுத்த பிறகு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த கவுன்சிலோட வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஸ்கூல் உங்களோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பேரண்டல் போர்ட்டல்னு சொல்லிட்டு எல்லா கவுன்சிலுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அந்த பேரண்டல் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன் வேணும்னு ரிஜிஸ்டர் பண்ணணும். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கிறத நீங்களே ஆட் பண்ணுங்கள், அதோட போஸ்ட் கோடை வச்சு ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் கோடுங்கிறது நம்ம ஊர் பின்கோடு மாதிரி தான். ஸோ போஸ்ட் கோடை வச்சு நீங்கள் ஆட் பண்ண பிறகு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த், ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு 5 ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த அஞ்சு ப்ரிஃபரன்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு அதாவது 5 ப்ரிஃபரன்ஸுங்கிறது 5 ஸ்கூல் உங்கள் வீட்டிலேருந்து போகிற தூரம். அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூலுக்கு. இந்தியாவில் மாதிரி உங்களுக்கு வேனு பஸ்ஸஸ்லாம் கிடையாது. அன்லெஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது தொந்தரவு, ஆட்டிசம் இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. இல்லைன்னா நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும். அதோட ஸ்கூல் டைமிங்ஸ்லாம் ஒரு கவுன்சிலை பொறுத்து மாறும். யூஸ்வலி எல்லா ஸ்கூல்ஸும் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணும், 3:30 முடிஞ்சிடும். நீங்கள் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் மார்னிங் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி மார்னிங் கிளப்பில் குழந்தைங்கள சேர்த்தலாம். அதே மாதிரி ஈவினிங்கில் 1 hour எக்ஸ்ட்ரா தங்கலாம். அந்த மாதிரி ஈவினிங் கிளப்பில் நீங்கள் சேர்த்தலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும், அது ஃப்ரீ கிடையாது. ஈவினிங் கிளப், ஏன்னா அவங்க ஃபுட்டும் கொடுத்துருவாங்க, ஸ்நாக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி லஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்நாக்குக்கும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா ஸ்கூல்ஸ்க்கு, உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து மெயில் வரும். இல்லைன்னா எந்த கவுன்சிலில் அப்ளை பண்ணிங்களோ அந்த கவுன்சிலேருந்து மெயில் வரும். இந்த ஸ்கூலில் சீட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஒரு 1 or 2 days இல்லை அவங்களுக்கு ஒன்று ரெஸ்ட்லே டைம் இருக்கும், எவ்வளோ நாள் அப்படின்றத அவங்களே சொல்லிவிட்டு உங்களுக்கு மெயில் வரும். இந்த ஸ்கூலில் சீட் இருக்குது, அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, சில ஸ்கூல்ஸ் மெயிலில் கேட்பாங்க. சில கவுன்சில்ஸில் உங்களுக்கு அந்த எந்த கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த கவுன்சிலே நீங்கள் இது பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு ஸ்கூல் அக்செப்ட் பண்ண பிறகு ஆஃபர் அக்செப்ட் பண்ணணும். இது பேர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறது. ஆஃபர் அக்செப்ட் பண்ண பிறகு அந்த ஸ்கூலில் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்கூல்லன்னு சொல்லலாம். இல்லைனாலும் அந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு மெயில் வரும். சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்து மெயில் வரதுக்கு லேட் ஆயிரும். அதனால் பெட்டர் நீங்கள் அந்த ஸ்கூலில் போய்ட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஃபர்தராக ப்ரொசீஜர் சொல்லுவாங்க.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம்ஸ்லாம் என்னென்னா ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டைப் இருக்கும். இந்த ஊர்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி குழந்தைங்க போடுற ஜாக்கெட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். மற்றபடிலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். டெஸ்கோ, ஆஸ்டா, சேன்ஸ்பரிஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆன்லைன் ஃபீஸ் கிடைக்கும். ஸோ யூனிஃபார்ம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஒன் ஸ்கூல்ஸ் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு இங்கே ஃப்ரீ ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டை நீங்கள் ஸ்கூலோட வெப்சைட்ஸ் கொடுப்பாங்க. ஸ்கூலோட வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்கூலோட வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி என்ன கொடுப்பாங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த சாண்ட்விச்சஸ்ஸு, பர்கரு, சாசேஜஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெலாம் அந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நம்மளுக்கு இந்த ஊர் ஃபுட்டு ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஃபுட்டே கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்கூலில் ஃபுட்டு ஆஃப் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். பட் நம்ம ஷுட் பி வெரி இந்த சீரியஸ் அபவுட் த ஃபுட்டு. ஏன்னா நம்ம ஊரில் செய்கிறது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியாது. அரிசி பருப்பு சாதம், இட்லி, தோசை, வடை அப்படிலாம் கொடுக்க முடியாது. இங்கே மோஸ்ட்லி சம்டைம்ஸ் சில ஸ்கூலில் ஃபுட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ கொடுக்குற ஃபுட்டு ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹார்ம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்கூல்லேயே சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இதை கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் அட்மிஷன் கிடைத்த பிறகு குழந்தைங்களுக்கு பேகு, ஃபுட்டு, ஸ்கூல் பேகு, அதுக்கப்புறம் அவங்களோட புக்ஸ் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லேயுமே அவங்களே எல்லாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க நிறையா கேரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எல்லா புக்ஸும் ஸ்கூல்லேயே இருக்கும். அவங்க அப்படியே படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப எஜுகேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். பிகாஸ் நம்ம இந்த ஊர்லேயே செட்டில் ஆக போகிறோன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் நம்மளுக்கு சூட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம குழந்தைங்க இந்தியாவில் போய் பிக்கப் பண்ணுறது. இங்கே ஒரே அட்வான்டேஜ் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்க்காக தான் ஒரு இங்கிலீஷுங்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் இருக்க போகிற மறுபடியும் இந்தியாவுக்கு வர போகிறோன்னா தயவுசெய்து இந்தியாவில் உங்கள் குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தவிர மேக்ஸு, தமிழ், சில ஸ்கூல்ஸில் ஹிந்தி இருக்குது, அதர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோச்சிங் கொடுத்தே ஆகணும். பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இல்லை இந்தியா போய்ட்டு குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் இந்தியாவில் ஹோம் ஒர்க்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்கூல் ஹவர்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் கைடன்ஸ் வேணும். இப்போது இங்கே ஈவினிங் 3:20 ஆக போகுது. ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நான் அந்த ஸ்கூல்கிட்ட போயிட்டு லைட்டாக இந்த பேரண்ட்ஸ் எப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றதே காட்டுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. ஏன் இந்த விலாக் எடுக்கிறேன்றதையும் சொல்லிடுறேன். நான் இந்தியாவுக்கு டெஃபினட்டாக போகணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ அங்கே போகும்போது நல்ல மெமரிஸை கேரி பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே வரும்போது எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக கைடன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் எடுக்கிற விலாக்ஸ்லாம் எடிட்லாம் பண்ண போகிறதில்ல. அப்படியே ஒரு வீடியோ தான், கண்டினியூஸ் வீடியோ தான். வாய்க்கு வந்த மாதிரி பேச போகிறேன். ஸோ உண்மையை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நான் மிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிற மான்செஸ்டர் இருக்கிற ஏரியாவில் எல்லா மக்களும் கலந்துருக்காங்க. ஃபாரினர்ஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, ஹாங்காங் பீப்புள் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா சார்ந்த மக்கள் இருக்காங்க, யூரோப்பியன்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ குழந்தைங்க பலதரப்பட்ட மக்கள்கிட்ட அது பேசுங்க. ஸோ ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரென்ஸு. பர்த்டே பார்ட்டிஸ் போவோம், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிடுவாங்க போவோம், நாம்ளும் அதே மாதிரி ஹோஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் என்ன நடக்குன்றது. பட் ஸ்கூல் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வீடு எடுக்கணும், கவுன்சில் டேக்ஸ் வீடு எடுக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்கணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் வாங்கி முடிச்சுட்டு அந்தந்த கவுன்சிலில் இருக்கிற ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். கவுன்சிலுக்கும் வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரீட் வந்துவிட்டோம். ஆக்சுவலி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும் 15 days.
சம்டைம்ஸ் 1 or 2 டேஸில் ஸ்கூலோட சீட்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி பொறுத்து அவங்க பண்ணிவிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்தியா ஐயோ இந்த ஊர் வந்துவிட்டோம், எப்படி ஸ்கூல் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸில் கஷ்டமாக இருக்குன்னு எதுவுமே யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நான் மறுபடியும் ஸ்கூல்கிட்ட போனோன்னே வீடியோ ஆன் பண்ணுறேன். நம்ம ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். ஸோ கிளாஸுக்கு போய்ட்டு கூட்டிகிட்டு வரணும். போய் கூட்டிகிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன். தேங்க்ஸ்.